ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சென்னையோட மையமான நம்ம ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்துல மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்தோம், மெயின் ரோட்ல இருந்தோம், ஜஸ்ட் ஒரு 700 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இந்த கேட்டட் கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்குள்ள 2 BHK ரீசேல் வீடுகள் சேலுக்கு நான் கொண்டு வந்திருக்கேங்க. இந்த அபார்ட்மெண்ட்டோட அட்வான்டேஜ் என்னன்னா, உள்ளவே கம்யூனிட்டிக்குள்ளவே உங்களுக்கு பார்க் ஏரியா இருக்கு, வாக்கிங் ட்ராக் இருக்கு, ஜாக்கிங் ட்ராக் இருக்கு, உள்ளவே டெம்பிள் இருக்கு, ஜிம் இருக்கு, லாண்ட்ரி இருக்கு, சூப்பர் மார்க்கெட் இருக்கு. இது மாதிரி எண்ணற்ற அம்யூனிட்டிஸ் உள்ளவே கொடுத்துருக்காங்க. எதுக்குமே நீங்க வெளியே போக வேணாம். முக்கியமான விஷயம், மார்க்கெட் விலையை விட ரீசேல் அப்படின்றதுனால மார்க்கெட் விலையோட 20 லட்ச ரூபாய் கம்மியா சொல்றாங்க. வாங்க பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி இது போல ரீசேல் அபார்ட்மெண்ட்டுகள், தனி வீடுகள், பிளாட்டுகள் கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. டெய்லி அப்டேட்ஸ் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்கி வாடகை விட்டாலே குறைஞ்சபட்சம் 25,000 இருந்து 30,000 வரைக்கும் வாடகையே போகும். அது மட்டும் இல்லாம வாங்கும் போதே மார்க்கெட் விலையோட குறைஞ்சபட்சம் 10 இருந்து 20 லட்ச ரூபாய் நீங்க கம்மியா வாங்குறீங்க. விசாரிச்சு பாத்தீங்கன்னா சுத்து வட்டாரத்துல இந்த அபார்ட்மெண்ட்டை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. டெடிகேட்டடா அலர்டட் கார் பார்க்கிங் கொடுத்து சுத்தி முத்தி ஃப்ரீயா செட் பேக் ஏரியாவோட ஏகப்பட்ட கார்டனிங் வசதியோட ஒரு பிளாக்குக்கு 4 லிஃப்ட், அது ஒரு லிஃப்ட், இது ஒரு லிஃப்ட், அது ஒரு பாருங்க, அது ஒரு லிஃப்ட், இந்த சைடு ஒரு லிஃப்ட், ஒரு பிளாக்குக்கு 4 லிஃப்டோட இந்த அபார்ட்மெண்ட்டை ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த அபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியது ப்ராப்பரா நம்ம ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்துல மெயின் ரோட்ல இருந்து, ஓஎம்ஆர் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம சைட்டுக்கு வந்துடலாங்க. பிஎஸ்ஆர் மால் நம்ம சைட்ல இருந்து ஷார்ப்பா 2 கிலோமீட்டர் மட்டும் தாங்க. எக்ஸாக்டா லேண்ட்மார்க் சொல்லணும்னா துறைப்பாக்கத்துல, ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்துல வேர்ல்டு ட்ரேட் சென்டருக்கு எக்ஸாக்ட் பேக் சைட்ல அமைஞ்சிருக்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கேன் கேட்டட் கம்யூனிட்டி ரீசேல் 2 BHK அபார்ட்மெண்ட்டுகள். மாடில இருந்து பாக்குறவங்க அதோ பாருங்களேன், ட்ரேட் சென்டர் பில்டிங் தெரியுது பாருங்க. எஸ், பேக் சைடு, எக்ஸாக்ட் பேக் சைடு ஏரியா. சரிங்களா? இந்த ஏரியா ஒரு பிரீமியம் ஏரியாங்க. இங்க ரெண்டெல்லாம் ரொம்ப அதிகம். ஆக்சுவலி ரியல் எஸ்டேட்டே இங்க லேண்டே இல்ல. அபார்ட்மெண்ட்டுகளே, ரீசேல் அபார்ட்மெண்ட்டுகளே குறைஞ்சபட்சம் 1 கோடி ரூபாய் வரைக்குமே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்க புது அபார்ட்மெண்ட்டுகள் பார்க்கவே முடியாது. சரிங்களா? ஸோ இந்த அபார்ட்மெண்ட் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இந்த அபார்ட்மெண்ட்டை பத்தி பார்ப்போங்க. 10 இயர்ஸ் ஓல்டு பில்டிங் இது. சரிங்களா? மெயின்டெனன்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தா 10 இயர்ஸ் மாதிரிலாம் கண்டிப்பாக தெரியாது. மேக்ஸிமம் ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கான பில்டிங் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு 10 ரீசேல் வீடுகள் வந்திருக்கு. 2 BHK வீடுகள் தான் எல்லாம். சரிங்களா? ரெண்ட்டுக்கு விட்டு இருந்திருக்காங்க. ஸோ ரெண்ட்டுக்கு விட்டுருக்கவங்களை வெக்கேட் பண்ணிட்டு இப்போ சேல் பண்றாங்க. அவ்வளவுதாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு 2 BHK ஃபிளாட்டை பார்ப்போமா? வீட்டுக்குள்ள நுழையிறோம். அங்க சோஃபாக்கான ப்ரொவிஷனு, ரைட் சைட் வால்ல இங்க டிவிக்கான ப்ரொவிஷனு. வீட்டில் எல்லா வீடுகளும் நான் பார்த்தேங்க ஒரு கிளான்ஸு. ஸோ இதில் நான் பார்த்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் நல்ல வென்டிலேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கட்டியிருக்காங்க. இங்கே ஃபுல்லாக சோஃபாக்கான ப்ரொவிஷனுங்க. ஆப்போசிட்ல அந்த வாலெட் டிவிக்கான ப்ரொவிஷனுங்க. வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போதே ஆப்போசிட்ல அங்கே ஒரு விண்டோ இருக்கு பாருங்க. எஸ், கர்டன் போட்டிருக்காங்கல்ல, அங்கே ஒரு விண்டோ வந்துடுது. ஸோ இது ஹாலுக்கான ஏரியா. பக்கத்தில் இங்கே ஒரு டைனிங்கான ஏரியா. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன், வால் மவுண்டட்ல ஒரு வாஷ் பேஷனை கொடுத்துட்றாங்க. சரிங்களா மக்களே? ஸோ உங்களுக்கு ஹால்லையே பார்த்தீங்கன்னா 4 விண்டோஸ் வந்துடுதுங்க. ரைட் சைடில் டைனிங் ஏரியாலையும் விண்டோஸ் இருக்கு. கிச்சன் 10க்கு 10 சைஸ்ல பிரமாதமான சைஸ்ல கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு சர்வீஸ் ஏரியாவுமே டிஃபால்ட்டாக வந்தது. மற்றபடி எல் ஷேப்ல கிச்சன், கிரானைட் பிளாட்ஃபார்மு, மேலே லாஃப்ட் ஏரியாலாம் டிஃபால்ட்டாக தாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இருக்கக்கூடிய பில்டப் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1054 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் 10 வீடுகள் இருக்கு. ஒன்று ஒரு சைஸ், எல்லா ஃபேஸிங்லையும் இருக்கு, எல்லா ஃப்ளோர்லையும் இருக்கு. வந்து பாருங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க. மொத்தம் 4 பிளாக்கு. ஒரு பிளாக்குக்கு 4 லிஃப்ட் ப்ரொவைட் பண்றாங்க. 2க்கு 2 வெர்டிஃபைல் யூஸ் பண்ணிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் பிராண்ட் போயிருக்காங்க. இப்போ நம்ம டைனிங் ஏரியால இருந்து பார்த்துட்டு இருக்கோங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் என்ட்ரன்ஸ், ரைட் சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் என்ட்ரன்ஸ். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருவாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ள அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்கு. உங்களுக்கு பால்கனி வியூ இதில் சூப்பராக இருக்கு. ஏன்னா ஓப்பனபிள் டோர் இருக்கு இல்லையா, ஃபுல் ஓப்பனபிள் உடன் டோர் கொடுத்துறதுனால செம்மையா இருக்கும். ஓப்பன் பண்ணி விட்டா போதும், ஃபேனே தேவையில்லை. அந்த அளவுக்கு ஃப்ரீயா சூப்பரா இருக்கும். பால்கனி வியூ உங்களால பார்க்க முடியும். ஒரு ஃபிளாட்டுக்கும் 2 பால்கனி வந்துடும். அது மோஸ்ட்லி ஒரு பெட்ரூம்லயும் ஒரு கிச்சன்லயும் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ உங்களால பார்க்க முடியும் அந்த பால்கனி வியூவை உங்களால. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே 2 BHK தாங்க. 1050லேருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் எல்லா ஃபேஸிங்லையும் அவைலபிள் இருக்கு அப்படின்ட்டு. CMD அப்ரூவ்ட் தான், தாராளமாக லோன்லாம் பண்ணிக்கலாம். செல்லர் பண்ணி தராங்க உங்களுக்கு. செல்லர் நம்பர் டைரக்டாக கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணிட்டு விசிட் வந்து பாருங்க. இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச் ரெஸ்ட் ரூமை இப்போ நீங்க பாக்குறீங்க. சின்ன விஷயங்கள், ரீசேல் வீடு அப்படின்றதுனால சின்ன விஷயங்கள், பெயிண்ட் அடிக்கிற விஷயம், எதனா மாற்றி தரக்கூடிய விஷயம், டேமேஜ் ஆனதை சரி பண்ணி தரக்கூடிய விஷயம் எல்லாமே செல்லர் பார்த்து பண்ணி கொடுத்துட்றாங்க. டோன்ட் வரி. ஓகேங்களா? ஸோ ஒரு கோட் பெயிண்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ வந்து பாருங்க, அபார்ட்மெண்ட் எனக்கு திருப்திகரமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த லொகேஷன் இருக்கே, ஓஎம்ஆர் துறைப்பாக்கம்ல அபார்ட்மெண்ட்டுகள் கிடைக்கிறது ரேரு. அது ஒரு மாதிரி கம்யூனிட்டியில கிடைச்சிருக்கு. ரேடியல் ரோட்ல இருந்து, நம்மளோட ரேடியல் ரோட்ல இருந்து இந்த சைட்டு
ஷார்ப்பா 2 கிலோமீட்டர் தான் வருது. காமாட்சி ஹாஸ்பிட்டல் 2 கிலோமீட்டர் தான், சென்னை 1 2 கிலோமீட்டர் தான், பிஎஸ்ஆர் மால் 2 கிலோமீட்டர் தான், இந்த சைடு ஓஎம்ஆர் மெயின் ரோடு, ஃப்ளைஓவர், வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் எல்லாமே 1.2 கிலோமீட்டர் தான். ஸோ அந்த சைடு ஓஎம்ஆர், இந்த சைடு ரேடியல் ரோடு. ஓகேங்களா? ஸோ இன்பிட்வீன்ல நம்மளோட இந்த ஃபிளாட். ஸோ இப்போ காமன் ரெஸ்ட் ரூம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் சிஸ்டமோட, இது காமன் ரெஸ்ட் ரூம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கிட் பெட்ரூம். ஓகேங்களா? சரி, இந்த அபார்ட்மெண்ட்டோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 lakhsங்க. ஆல் இன்க்ளூசிவ்ங்க, ஆல் இன்க்ளூசிவ் எக்ஸப்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். வாங்குறவங்களுக்கு பத்திரப்பதிவு செலவு மட்டும்தான் இருக்கு. அது இல்லாம எல்லாருக்குமே, வீடு வாங்குற எல்லாருக்குமே மாடுலர் கிச்சன், கபோர்டு ஒர்க்கெல்லாம் ஃப்ரீயா காம்ப்ளிமெண்டரியாவே பில்டர் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ அந்த டென்ஷன், வாங்குற உடனே வுட் ஒர்க்குக்கு செலவு பண்ணுற அந்த டென்ஷன் உங்களுக்கு இல்லை. சென்னை ஒன்றை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம சைட்ல இருந்து சென்னை ஒன்றை பார்க்கலாமா? மாடியில இருந்து சென்னை ஒன்றை பார்க்குறோம் பாருங்க. அதான் சென்னை 1 பில்டிங். நம்ம சைட்ல இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தான். சென்னை 1 2 கிலோமீட்டர் தான். காமாட்சி ஹாஸ்பிட்டல் 2 கிலோமீட்டர் தான். ஸோ இந்த அபார்ட்மெண்ட் விட்டுறாதீங்க. முக்கியமான விஷயம் நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு காலகட்டத்தில் எந்த அபார்ட்மெண்ட்டுமே 30-35% மேல யூடிஎஸ் இல்ல. ஹைரைஸ் அபார்ட்மெண்ட்டுகளுக்கு நம்மளோட அபார்ட்மெண்ட்ல 50% யூடிஎஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. வேற என்ன வேணும்? ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு இவ்வளவு அம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டை கூடுமான அளவுக்கு சீக்கிரம் வந்து பாருங்க. வாங்கி போட்டா 25,000 30,000 வாடகையிலே சம்பாரிச்சிடலாம். வேற என்னங்க யோசிச்சுட்டு ரேடியல் ரோட் ஸ்ட்ரெச்ல, ஓஎம்ஆர் துறைப்பாக்கம் ஸ்ட்ரெச்ல அபார்ட்மெண்ட்டுகள் தேடுற மாதிரி இருந்தா இந்த அபார்ட்மெண்ட் வந்து பாருங்க. ரேட் நெகோஷியபிள் தான். இந்த ஜோன்ல பாக்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு இது போல பல யூஸ்ஃபுல் கண்டென்ட் கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணுங்க.